ஓகேம்மா. ஸோ இவ்ளோ நாள் வந்து நம்ம என்ன பார்த்திருந்தோம்? ஃப்ரண்ட் எண்ட் பார்த்திருந்தோம். கரெக்ட்டா? இன்னைக்கு வந்து ஆமா. என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பு. அதாவது நம்மளோட ஃபுல் ஸ்டாக்ல அடுத்த படி வந்து நம்ம எடுத்து வைக்க போறோம். விச் இஸ் சர்வர் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்கியூஎல் விட்டு விட்டு கேக்குதா? இல்லக்கா எஸ்கியூஎல்னு கேட்டேன். இல்லம்மா, இல்ல. Node.js பார்க்க போறோம். Node.js பார்த்துட்டு அதுக்கப்புறமா SQL பார்ப்போம். ஓகேவா? அதோட முடிஞ்சதுல ஃபுல் ஸ்டாக். ஆமா. MongoDB உங்களுக்கு டேட்டாபேஸ் 2 வரும்னு நினைக்கிறேன். MongoDB வரும், MySQL வரும். அதோட முடிஞ்சது. ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ சர்வர் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா ஒரு ஐடியா இருக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட்னா என்ன, சர்வர் அண்ட் டேட்டாபேஸ் கூட எப்படி வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். ஓகேவா? இப்போ நம்ம கிட்ட ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், நீட்டா வந்துட்டு இப்போ HTML, CSS, JavaScript, இப்போ நம்ம ரியாக்ட் படிச்சோம், ரியாக்டையும் சேர்த்து நான் சொல்லுவேன். எனக்கு இதெல்லாம் சேர்ந்து ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். கரெக்டா? இப்போ இதுவே என்கிட்ட பேக் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன சொல்லுவேன், எனக்கு சர்வரும் வருவாங்க, அதே மாதிரி எனக்கு இந்த இடத்துல டேட்டா பேஸும் வருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ 2 பேரும் சேர்ந்து வர்றதுதான் எனக்கு என்ன அப்படின்னா பேக் எண்டா இருக்கும். இப்போ இவ்வளோ நாள் நம்ம படிச்சது வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து படிச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ இத தனியா ஒரு பார்ட்டா வச்சிருப்போம். அதுதானே? ஸோ நெக்ஸ்ட் 2 பேர் வராங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வரானா சர்வர். ஓகேவா? டயக்ராம்லாம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும், கண்டுக்காதீங்க. இது வந்து சர்வர். இதுக்கப்புறமா இது என்னோட டேட்டா பேஸ். ஓகேவா? அப்படி சொல்லி நம்மளே வச்சுப்போம். இது என்னோட டிபி. ஓகேவா? அப்போ இங்க எனக்கு சர்வர் இருக்காங்க அண்ட் இது வந்து என்னோட டேட்டா பேஸ். ஓகேவா? ஸோ இப்படிதான் எனக்கு வந்து இருக்கு. இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்ம என்ன படிச்சோம், ஃப்ரண்ட் எண்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சர்வர் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ சர்வர் போறதுக்கு முன்னாடி இப்போ ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து எனக்கு என்ன ரெக்வஸ்ட் வந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? நான் எந்த ஒரு விஷயம் நம்ம செட் பண்ணாலுமே நேரா என்ன ஆகும்னா அது ரெக்வஸ்டா ஜென்ரேட் ஆகும். ரெக்வஸ்ட் ஜென்ரேட் ஆகி அந்த ரெக்வஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா என்னோட சர்வருக்கு போகும். ஓகேவா? இது வந்து எனக்கு என்ன பாஸ் ஆகுது, ரெக்வஸ்ட் பாஸ் ஆகுது. ஓகேவா? ரெக்வஸ்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சென்ட் ஆகும். இப்போ இங்க வர்ற ரெக்வஸ்ட் இது சர்வர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் எண்ட் அண்ட் பேக் எண்ட் இந்த ரெண்டுத்துக்கும் ஊடையில ஒரு இன்டர்மீடியேட்டரா, அதாவது ஒரு கம்யூனிகேட்டரா என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு இந்த சர்வர் வந்து ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி ஆக்ட் ஆகி இது என்ன பண்ணும் அப்படின்னா இங்க இங்க எனக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ரெக்வஸ்ட் வருதா, ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை இது என்ன பண்ணும் அப்படின்னா நேரா எடுத்து கொண்டு போயிட்டு டிபிட்ட கொண்டு போய் கொடுக்கும். இந்த மாதிரி எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருக்கு. அப்ப இந்த ரெக்வஸ்ட்டுக்கு என்ன பண்ணும், என்ன பர்டிகுலரா எனக்கு ஃபெச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டேட்டாவை எனக்கு என்ன பண்ணும், டிபில இருந்து ஃபெச் பண்ணும். கரெக்டா? வந்த ரெக்வஸ்ட் என்னவோ அதுக்கேத்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா டிபில இருந்து எனக்கு டேட்டாவை ஃபெச் பண்ணும். இப்படி ஃபெச் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இங்க உள்ள டேட்டா அகைன் எனக்கு என்ன ஆகணும், இந்த இடத்துல வந்து எனக்கு ரிசீவ் ஆகணும். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு யூசர் இருக்காங்க அப்படின்னா அந்த யூசரால என்ன பண்ண முடியாது, சர்வர் ரன் ஆகுறதையோ இல்ல டிபில இருந்து வந்து எனக்கு டேட்டா எடுக்கிறதையோலாம் இந்த யூசரால கரெக்டா பார்க்க முடியாது. அப்படிதானே? ஸோ யூசருக்கு எது மட்டும் தான் தெரியும், ஃப்ரண்ட் எண்ட்ல என்ன டிஸ்பிளே ஆகுதோ அது மட்டும் தான் யூசருக்கு தெரியும். கரெக்டா? இப்போ போற ரெக்வஸ்ட் இப்ப இங்க இருந்து ரெக்வஸ்ட் போகுது, சர்வர் வந்து ஒரு கம்யூனிகேட்டரா ஆக்ட் ஆகி இந்த ரெக்வஸ்ட் என்ன பண்ணுது, டிபிக்கு வந்து சென்ட் பண்ணும். இப்போ இந்த டிபி என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ ஃபெச் பண்ணிருச்சு. கரெக்டா? வந்த ரெக்வஸ்ட் வச்சு இங்க இருந்து சர்வர் மூலியமா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸ ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து கொடுக்கும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து இங்க வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம், ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ரெக்வஸ்ட் போகும் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து கெட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த மூணுத்துக்கும் மூளையில வந்துட்டு ஒர்க் நடக்குது. ஓகேவா? டிபில இருந்து இப்ப நான் ஏதோ ஒரு இப்போ நம்ம மார்க் எல்லாம் பாக்குறோம்ல, இப்ப 10th 12th எல்லாம் நம்ம என்ன பண்ணிருப்போம், டோட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திருப்போம். ஃப்ரண்ட் எண்ட்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூசர் நேமும் பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். கரெக்டா? சம்டைம்ஸ் என்ன ஆகும், எனக்கு இப்ப நிறைய பேரு அந்த பர்டிகுலர் இப்ப ரிசல்ட் வந்து எனக்கு கரெக்டா இப்ப 9 மணிக்கு ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த 9 டு கொஞ்ச நேரம் பார்த்திருக்கீங்களா, சர்வர் வந்து சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ என்னமா அண்ணா எடுத்து சர்வர்.
கொஞ்ச நேரம் இல்ல நைட்டு கூட இருக்கும். புரியல கேட்கல எனக்கு ஒழுங்கா. அண்ணா யூனிவர்சிட்டி சர்வர் ஆ கொஞ்ச நேரம் நைட் கரெக்ட். வரைக்கும் இருக்கும். இப்போ ரிசல்ட்லாம் பார்க்குறப்போ வந்து ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டே இருக்கும் கரெக்ட்டா? ஸோ அதெல்லாம் ஏன் அப்படி ரொம்ப நேரம் சுத்துது? எனக்கு நெறைய ரெக்வெஸ்ட் வந்து அட் அ அங்க இருக்க டைம்ல அந்த பாத் அந்த அங்க இருக்க செட்டோட வந்து இங்க ரெக்வஸ்ட் ஆகிற செட் வந்து அதிகம். அதனால தான் அப்படி ஆகுது. ஆ லைக் அங்க அங்க வந்து இந்த லிமிடேஷன் அதிகமா வந்துட்டு இங்க இருந்து ஒரே இடத்துல போறதுனால வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ அதை அப்படியே பிளாக் பண்ணிடுது மொத்தமா. அதனால தான் வந்து எனக்கு என்ன ஆகுது அப்டின்னா, சர்வர் வந்துட்டு ஸ்லோ ஆகுது. ஓகேவா? ம், ஸோ ம். இப்படிதான் வந்துட்டு ரெக்வெஸ்ட் சென்ட் ஆகும் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இப்படி எனக்கு கெட் ஆகுது. அண்ட் இப்போ இந்த சர்வருக்கு அடியில தான் யார் வருவாங்க அப்டின்னா, Node.js எனக்கு வருவாங்க. ஓகேவா? ஸோ சர்வர் அப்படின்னு எடுக்கிறப்போ நெறைய சர்வர் இருக்காங்க. Node.js இப்போ பைத்தானோட சர்வர் எடுத்தோம்னா, Django அதுவும் நமக்கு சர்வர் தான் கரெக்ட்டா? ஆ, அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாவாவோட இந்த மாரி நமக்கு நெறைய சர்வர்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுல ஒரு சர்வர் தான் வந்துட்டு நமக்கு Node.js. ஓகேவா? ஸோ அந்த Node.js பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதே மாரி இப்ப நம்ம டிபி எடுத்தோம் அப்படின்னாலுமே, டிபிலயும் எனக்கு வந்து 2 டைப் ஆஃப் டிபி வந்து எனக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ ஒண்ணு வந்து ஸ்ட்ரக்சரா இருக்கும். இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா, நான் ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஸ்ட்ரக்சர் டேட்டாபேஸ்க்கு கீழ தான் நமக்கு யார் வருவா அப்படின்னா, நம்மளோட SQL வருவாங்க. ஓகேவா? இதுவே ஆ, நான் ஸ்ட்ரக்சர் கீழ தான் யார் வருவாங்க அப்படின்னா, MongoDB வரும். ஓகேவா? ஆ. ஸோ MongoDB எனக்கு வர்றது வந்து நான் ஸ்ட்ரக்சர் கீழ வரும். இது வந்து ஸ்ட்ரக்சர்ட் டேட்டாபேஸ். ஓகேவா? இப்போ டிபி பார்க்குறப்போ இது நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன? நான் ஸ்ட்ரக்சர்ட்னா என்ன? அதெல்லாம் வந்துட்டு அப்போ பார்ப்போம். இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கனெக்டிவிட்டி புரிஞ்சதா? எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது? புரிஞ்சுதுக்கா, புரிஞ்சுது. ஓகே. 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 நான் வந்து பிபிடி போறேன். இன்னைக்கு வந்து Node.js ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இன்ஸ்டாலேஷனோட இன்னைக்கு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து Node.js. ஸோ அதாவது நம்ம இதுக்கப்புறம் உங்களுக்கு வர எல்லாமே வந்துட்டு ஜேஎஸ் வச்சு தான் வரும். ஓகேவா? Node.js நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? React.js பார்த்தோம். அடுத்து Node.js இந்த மாதிரி தான் வரும். ஓகேவா? அடுத்து எக்ஸ்பிரஸ் பார்ப்போம். எக்ஸ்பிரஸ்.js அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இதுல எல்லாத்துக்குமே பேஸ் வந்து யார் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? ஸோ அதனால தான் ஃபர்ஸ்டே வந்து நம்ம என்ன பண்றோம்? ஜாவா ஸ்கிரிப்டை படிச்சு கிளியரா இருக்கும். ஓகேவா? ஆ, ஓகே. இப்போ Node.js வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் ஜாவாஸ்கிரிப்ட் ரன் டைம் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா எனக்கு என்னன்னா, நான் ஃப்ரீயாவே யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் இப்போ Node.jsக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நான் பே பண்ணியோ அந்த மாதிரி நான் எதுவுமே யூஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? ஸோ நான் அதை என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நான் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் கிராஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தென் ஜாவாஸ்கிரிப்டோட ரன் டைம் என்விரான்மெண்ட் இவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களோட ஜாவாஸ்கிரிப்டோட ஃபேமிலி தான். ஓகேவா? ஸோ இட்ஸ் அ பவர்ஃபுல் டூல் சூட்டபிள் ஃபார் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்றப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இப்போ நம்ம நெட்ஃபிளிக்ஸ் பார்த்திருப்போம்ல, நெட்ஃபிளிக்ஸோட சர்வர் இது பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும் கரெக்டா? அமேசானை கம்பேர் பண்றப்போ நெட்ஃபிளிக்ஸோட சர்வர் வந்து ஸ்பீடா இருக்கும் அப்படிதானே? இப்போ ஆமா. ஒரு சர்வர் வந்து இப்போ நிறைய ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா ரொம்ப வைட் ரேஞ்ச் ஆஃப் ரெக்வஸ்ட் வரப்போ நமக்கு ஸ்லோ ஆகலாம். ஓகேவா? ஸோ சம்டைம்ஸ் பட் நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி பெரிய பெரிய இதுல எனக்கு என்ன ஆகுது, எவ்வளவுதான் வந்தாலுமே வந்துட்டு ரொம்பலாம் ஸ்லோ ஆகி இது வரை பார்த்ததே கிடையாது கரெக்டா? அமேசான்ல கூட கொஞ்சம் கொஞ்சம் ஸ்லோ ஆயிருக்கும். பட் நெட்ஃபிளிக்ஸ் பொறுத்தவரை அவ்வளோ ஸ்லோ ஆகி பார்த்ததே கிடையாது அப்படிதானே? ஸோ அவங்க வந்து சர்வரை அந்த அளவுக்கு பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு இருக்க போய் தான் எனக்கு என்ன ஆகுது, எந்த இடத்துலயுமே எனக்கு ஸ்லோ ஆகாம டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, ரெக்வஸ்ட் எடுத்து ஃபிஷ் பண்ணி கொண்டு வந்து டக்கு டக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் வந்துட்டு Node.js யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் படிச்சுட்டு ஓகே தானே, பேக் எண்ட் படிக்கணுமா அப்படின்னா,
இப்போ நம்ம ஒரு டால் பண்றோம்னு வைங்களேன். இப்போ எனக்கு வந்து அந்த பொம்மையில வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டேன். கண்ணு, மூக்கு அதெல்லாம் நான் வந்து வச்சுட்டேன் நீட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அவ்வளோதான் பண்ண தெரியும். எனக்கு வந்து பாடி ஸ்ட்ரக்சர் இந்த கை, கால்லாம் எனக்கு வைக்க தெரியாது. அப்படின்ற மாரி இருந்தோம் அப்படின்னா, அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு தெரிஞ்சத பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு குடுப்போம். கரெக்ட்டா? அப்படி குடுக்குறப்போ, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டைல்ஸ வச்சு என்ன பண்ணுவாங்க? பாடி ஸ்ட்ரக்சர் பண்ணி கை, கால்லாம் வச்சு நம்மட்ட தருவாங்க. அப்படிதானே? ஸோ இப்போ இதுக்கும் அதுக்கும் இடையில ஒரு சிங்க் இருக்குமா அப்படின்னா, இருக்காது. அப்படிதானே? ஏன்னா நம்ம ம். ஒரு ஸ்டைல்ல பண்ணியிருப்போம். அவங்க ஒரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. ஸோ 2மே வந்துட்டு கரெக்ட்டா எனக்கு சிங்க் ஆகாம இருக்கும். அப்படிதானே? ஸோ இதுவே ஒரே ஆள் ஃப்ரண்ட் எண்டும் பண்ணி, பேக் எண்டும் பண்றாங்க. விச் இஸ் அ ஃபேஸையும் பண்ணி, பாடி ஸ்ட்ரக்சரையும் அவங்களே பண்ணாங்கன்னா, நீட்டா நமக்கு ஒரு சிங்க் கிடைக்கும். அப்படிதானே? ஸோ அதுக்கு ஆமா. தான் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா ஃபுல்லா படிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஃப்ரண்ட் எண்ட் படிச்சதோட நிப்பாட்டாம, பேக் எண்டும் சேர்த்து படிக்கிறோம். அப்ப பெரிய பெரிய எம்என்சிஸ்லலாம் வந்துட்டு ஃபுல் ப்ராஜெக்ட்ட ஒரே ஒருத்தங்கள வச்சா பண்றாங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. அவங்க வந்து நெறைய அட்வான்ஸ்டா வச்சிருப்பாங்க. ஸோ அது அது மூலமா அவங்க வந்துட்டு ஈஸியா சிங்க் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஆ. ஓகே. ஸோ இப்ப இது வந்து நமக்கு ஒரு ஓப்பன் சோர்ஸா இருக்கு. அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்டோட ஒரு ரன் டைம் என்விரான்மென்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆ. ஓகே. ஸோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் இல்லாம இந்த சைட் சர்வர் சைட்லயும் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ண தான் செய்வோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப ஜாவாஸ்கிரிப்ட்டோட ரன் டைம்னா என்ன? அண்ட் தென் சிங்கிள் ப்ராசஸ் மாடல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு Node.js எதுல ரன் ஆகுது அப்படின்னா, ஜாவாஸ்கிரிப்ட்டோட V8 இன்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு. ஓகேவா? ஸோ அதுல தான் என்ன ஆகும் அப்படின்னா, எல்லாமே எனக்கு ரன் ஆகும். இப்ப நம்ம வந்து இது விஷுவல்ல போயிட்டு நம்ம ஓப்பன் பண்றோம்ல. ஓப்பன் இன் ப்ரௌசர் குடுக்குறோம். கரெக்ட்டா? ஸோ ம். அந்த அவுட்புட் எனக்கு ஒரு ஒரு வெப்ல வந்துட்டு ஷோ ஆகுதா? ஸோ அதுவே எனக்கு எதுல ரன் ஆகுதுன்னா, இந்த ஜாவாஸ்கிரிப்ட்டோட V8 இன்ஜின்ல தான் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ Node.jsம் அதே பிளாட்ஃபார்ம்லயே எனக்கு என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே ஆ. மாதிரி ம். ஓகே. ஸோ அந்த மாரி ஈஸியா வந்துட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட்டோட ரன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து சிங்கிள் ப்ராசஸ் மாடல். சிங்கிள் ப்ராசஸ் மாடல் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்றோம்? ரெக்வெஸ்ட்டும் அனுப்புறோம். ஆஸ் வெல் அஸ் எனக்கு ரெஸ்பான்ஸும் கிடைக்குது. கரெக்ட்டா? ம். ரெக்வெஸ்ட்டும் போகுது. அட் அ டைம்ல எனக்கு ரெஸ்பான்ஸும் வருது அப்படிதானே. ஸோ இத தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு ரெக்வெஸ்ட் போயி ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குதா? அப்ப இத ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்ப எனக்கு இன்னொரு ஒரு ரெக்வெஸ்ட் போகுதுன்னு வைங்களேன். அண்ட் அதுக்கு என்ன ஆகும்? அதுக்கு பர்ட்டிகுலரா வேற ஒரு ரெஸ்பான்ஸ் எனக்கு வந்துட்டு கிடைக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்போ ம். ரெக்வெஸ்ட் போய் ரெஸ்பான்ஸ் வந்தா, இத தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ அப்ப இந்த ஆ. ஒரு ப்ராசஸ் தான் நான் என்ன சொல்றேன்? சிங்கிள் த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அதாவது இதுல வந்து அ ஓகே. ஸோ இதுல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம சொன்னா அது ஒர்க்க பண்ணும் அப்படின்னா, அத நம்ம ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ரொம்ப போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்ற டெர்ம்ஸ் ரொம்ப உங்களுக்கு எதுவும் குழப்புதா? இல்லங்க, இல்லங்க. புரியுதுக்கா, புரியுதுக்கா. சொல்லுங்க. புரியுதுல்ல? ஓகே. ம். அதனால தான் நான் ரிப்பீட் பண்ணி சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப நான் சொல்ற வேலைய மட்டும் பண்ணணும் அப்படின்னு இருந்ததுன்னா, அத ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அத பண்றது தான் ரெஸ்ட் ஏபிஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நான் என்ன ஒர்க் குடுக்குறேனோ, அத மட்டும் எனக்கு என்ன பண்ணும்? பெர்ஃபார்ம் பண்ணி குடுக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ஏபிஐ எனக்கு பெர்ஃபார்ம் ஆகுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது என்ன சாரி. இது என்ன பண்ணும்? எனக்கு கன்டினியூஸா ரெக்வெஸ்ட் வாங்கி ரெஸ்பான்ஸ் கட 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 கடன்னு எனக்கு வேலை பார்த்துட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஊடையில என்ன பண்ணும்? ஒரு டைம்ல அது ரெஸ்ட் எடுக்கும். கரெக்ட்டா? ஸோ அந்த ம். ரெஸ்ட் எடுக்கிற ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, த்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஆம். ம். ஓகே. ஸோ அந்த ரெஸ்ட் எடுக்குது பார்த்தீங்களா? ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம். ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்டின்னா, த்ரெட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ இந்த மாரி என்ன ஆகும் அப்போ கன்டினியூஸா நடக்கிறப்போ, எனக்கு ரெஸ்ட் ஏபிஐ வருது. ஒரு பர்ட்டிகுலர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு என்ன ஆகுது? ஒரு பர்ட்டிகுலர் சிங்கிள் பிளாட்ஃபார்ம்ல இது ரெஸ்ட் ஆகுது. கரெக்ட்டா? ஸோ அத ம். நான் த்ரெட் அப்டின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ இந்த த்ரெட்ல எனக்கு நெறைய ஸ்ப்ளிட் அப் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ளிட் அப் பண்ணி ஒர்க்க கான்ட்ரிபியூட் பண்ணி குடுக்கறதே இந்த Node.js தான். புரியுதா? ஆ, புரியுதுக்கா. ஓகே. சோ அதுக்கு தான் வந்துட்டு இத யூஸ் பண்றோம். ஓகேவா? ஓகே. சோ இப்போ வந்து நம்ம ஏன் Node.js யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி இப்போ வந்து சர்வர், ஏபிஐ இப்போ 1, 2 வார்த்தை நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? சோ சர்வர்னாலும், ஏபிஐனாலும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ அத தாண்டி வந்து நமக்கு
இது இருக்கும். அது என்ன பேக்கெண்ட் அப்படின்னு சொல்றோமோ, பேக்கெண்ட் அப்படின்னாலே சர்வர், டேட்டாபேஸ் 2ம் சேர்ந்தது தான் நமக்கு பேக்கெண்ட். ஓகேவா? ஸோ இதுல வந்து கிளியரா இருந்துக்கோங்க. பேக்கெண்ட் அப்படின்னாலே சர்வர் மட்டுமா, டிபி மட்டுமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகும். 2மே சேர்ந்தது தான் எனக்கு என்னது பேக்கெண்ட். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து ஏன் Node.js சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நமக்கு நிறைய சர்வர்ஸ் இருக்கு கரெக்டா? ஸோ அப்போ ஏன் வந்து Node.js சூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இட்ஸ் இஸ் யூஸ்டு டு பில்ட் பேக்எண்ட் சர்வீசஸ் லைக் ஏபிஐ, வெப் ஆப் அண்ட் மொபைல் ஆப் ஒரு வெப் சர்வர். ஸோ எல்லாத்துலேயுமே எனக்கு எதுக்கு தான் யூஸ் ஆகுது Node.js? என்னோட பேக்எண்ட் சர்வீஸில் ஒரு சர்வரா என்ன ஆகுது, எனக்கு இது யூஸ் ஆகுது. ஓகேவா? ஜஸ்ட் எனக்கு இங்க இருந்து வர ரெக்வஸ்ட்டை ஃபெச் பண்ணி டிபி கொண்டு போய் கொடுக்கணும், அங்க இருந்து வர ரெஸ்பான்ஸ் ஃபெச் பண்ணி இவங்ககிட்ட வந்து கொடுக்கணும். ஓகேவா? அப்படி ஒரு மீடியேட்டரா, ஒரு கம்யூனிகேட்டரா இருக்கிற ஒரு பர்சன் தான் யாரு அப்படின்னா இந்த சர்வர். ஓகேவா? ஓகே. ஸோ இதுக்கப்புறம் ஓகே. ஸோ அதே மாதிரி இதோட ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேபால், ஊபர், நெட்ஃப்ளிக்ஸ், வால்மார்ட் இவங்கெல்லாம் வந்துட்டு Node.js தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ சர்வரோட ஸ்பீட் வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நிறைய எம்என்சிஸ் வந்து Node.js யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே. ரீசன் டு சூஸ் Node.js. இப்போ நான் வந்து இப்போ Node.js என்னன்னு பார்த்துட்டோம், ஏன் Node.js அப்படின்னு பார்த்துட்டோம். அப்போ Node.js நான் சூஸ் பண்றதுக்கான ஏன் நான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஈஸி டு கெட் ஸ்டார்டட், ஜஸ்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து பிகினர் ஃப்ரெண்ட்லியா அப்படிலாம் வந்து இருக்காது. பட் கம்பேர் டு மித்த சர்வர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ எப்படி இருக்குன்னா இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்த உடனே நோட் பார்க்குறப்போ வந்துட்டு இது பிகினர் ஃப்ரெண்ட்லியா அப்படி இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கலாம். ஓகேவா? பட் அந்த அளவுக்கு இருக்காது. பட் நான் இதை விட ஒரு பெரிய விஷயத்த நான் பார்க்குறேன்னு வைங்களேன், அப்போ அதை கம்பேர் பண்ணுறப்போ இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஓகேவா? அண்ட் அஜைல் டெவலப்மெண்ட், இது ஆல்ரெடி நீங்கள் உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கா ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்குமே பேப்பர், அஜைல் டெவலப்மெண்ட் படிச்சிருப்பீங்களா? 12 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் அஜைல். செமஸ்டர் நினைக்கிறேன். வரலையா உங்களுக்கு பேப்பர்? சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கா ஏதோ வரும், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். இப்போ இந்த செம்ல இருக்கா? அதுல படிச்சீங்களா அஜைல் டெவலப்மெண்ட்? இல்லைக்கா, நான் புக்கே தொட்டு பார்க்கல. புரியல. புக்கே தொட்டு பார்க்கல. புக்கே தொட்டு பார்க்கலையா? ஓகே. இப்போ அஜைல் இப்போ 5th செம் 6th செம்மா நீங்க? ஆமா ஆமா. அஜைல் டெவலப்மெண்ட்னு பேப்பர் எதுவும் வருதா? இல்ல காடு தனியா வரலையே. வரலையா? சரி ஓகே. ஆக்சுவலா அஜைல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, ஈஸியா சொல்லணும் அப்படின்னா நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பொறுத்தவரை நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. வாட்டர்ஃபால் மெத்தட், அஜைல் மெத்தட், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மெத்தட்ஸ் இருக்கு. வாட்டர்ஃபால் மெத்தட் அப்படின்னா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிடுவாங்கன்னா கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்யர்மெண்ட் எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. மொத்தமா ரெக்யர்மெண்ட்டை வாங்கிட்டு அப்போ ரெக்யர்மெண்ட் கேதர் பண்ணவே எனக்கு என்ன ஆயிடும், 1 to 2 months ஆயிடும். எல்லாத்தையும் மொத்தமா ரெக்யர்மெண்ட்டை வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, மொத்தமா ஒரு 2 months உட்காந்து வந்து மொத்தமா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லா ப்ராஜெக்ட் வந்து டெவலப் பண்ணுவாங்க. டெவலப் பண்ணிட்டு அடுத்த மந்த்ல வந்துட்டு என்னோட 5th மந்த்ல வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க, கிளைண்ட்டை போயிட்டு ப்ராஜெக்ட் வந்து டெலிவர் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகும், கிளைண்ட் வந்து சேஞ்சஸ் சொல்லுவாங்க. கரெக்டா? எனக்கு வந்து இந்த மாதிரி வேணாம், இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சேஞ்சஸ் எதையுமே என்ன பண்ணாதுன்னா இந்த வாட்டர்ஃபால் மெத்தட்ல ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ் நான் பண்ணி கொடுத்துட்டேன்னா பண்ணுது அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால அது அவ்வளோ எஃபிஷியன்ட் மெத்தட் கிடையாது, ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் அஜைல் டெவலப்மெண்ட்ல நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அப்படி கிடையாது. எனக்கு இப்போதைக்கு கிளைண்ட் கிட்ட இருந்து இப்போதைக்கு நான் இப்போ நான் தான் இது கஸ்டமர்னு வைங்களேன். இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து சொல்றேன், எனக்கு இப்போதைக்கு வந்துட்டு ஒரு டேஷ்போர்ட் மட்டும் பண்ணித்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்போ உங்களுக்கு இருக்கிற ரெக்யர்மெண்ட் என்ன, ஒரு டேஷ்போர்ட் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேவா? அப்போ நீங்க கடன் டேஷ்போர்ட் மட்டும் பில்ட் பண்ணுவீங்க. அடுத்து நான் வந்து அதுல என்ன பண்ணுவேன், ஏதாவது ஒரு சேஞ்சஸ் சொல்லுவேன். எனக்கு வந்து இப்படி வேணாம், எனக்கு வந்து இந்த இடத்துல ஹோம் பட்டன் வேணும், இந்த இடம் வந்து எனக்கு இந்த கலர் வேணாம், இந்த தீம் வேணும் அப்படி சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா உங்ககிட்ட நிறைய கரெக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒரு லூப் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே வருவாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெக்யர்மெண்ட்டை வச்சு ஃபர்ஸ்ட் கேதர் பண்ணிட்டு ப்ராஜெக்டை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. டெவலப் பண்ணிட்டே இருக்கும்போது ஊடையில வேற ஏதாவது ரெக்யர்மெண்ட் மாத்துறாங்க, சேஞ்சஸ் வருது அப்படின்னா டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி முகம் சுளிக்காம வந்து பண்ணி தருவாங்க. ஸோ அதான் வந்து அஜைல் டெவலப்மெண்ட். ஓகேவா?
ஸோ அதில் வந்துட்டு யூஸ் ஆகுது அப்படி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்கேலபிலிட்டி. ஸோ ஸ்கேலபிலிட்டி அப்படின்னாலும் நமக்கு என்னது நல்ல யூசபிலிட்டியாக இருக்கணும் அந்த மாதிரி பார்ப்போமா. ஸோ அப்படியும் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அண்ட் தென் ரியல் டைம் வெப் ஆப்ஸ். ஸோ நிறைய இது ரியல் டைம் சிங்க்ரனைசேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ நம்ம வந்துட்டு ஷார்ட்ஸ் பார்க்குறோன்னு வைங்களேன், ஷார்ட்ஸோ இல்லை ரீல்ஸோ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ரீல்ஸ் பார்க்குறப்ப எனக்கு என்ன ஆகும், இப்போது நான் இப்போ ஒரு விஷயம் பேசுகிறேன், என் ரீலில் வந்துட்டு நான் ஏதோ ஒரு முக்கியமாக ஒரு கண்டென்ட் போடுறேன் அப்படின்னா, என்னோட வாய்ஸும் ஆஸ் வெல் அஸ் என்னோட மவுத் நான் பேசுறதும் வந்துட்டு கரெக்டாக சிங்க் ஆகணும். கரெக்டாக இப்போ ஆடியோ போய்கிட்டே இருக்கு, நான் வந்து என்ன பண்றேன், நான் ஹலோ காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன், நான் ஹலோ காய்ஸ் நான் வாயசிச்சு முடிச்ச அப்புறம் அந்த ஆடியோ பிளே ஆச்சுன்னா கரெக்டா சிங்க் ஆகுமா, பாக்குற நமக்கு ஒரு மாதிரி எரிச்சல் வந்துடும். கரெக்டா என்னப்போ ஆடியோ வந்து கரெக்டா இதாகலை அப்படின்ற மாதிரி சொல்லுவோமா. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இல்லாம கரெக்டா வந்து என்ன ஆகணும், எனக்கு சிங்க் ஆகணும் அப்படின்ற இதுலயும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ நான் பேசுறேன்னா ஹலோ காய்ஸ் சொல்றேன்னா என்னோட வீடியோவும் என்னோட ஆடியோவும் எப்படி பண்ணும், கரெக்டா ரியல் டைம்ல சிங்க் ஆகி வரணும். இது சம்டைம்ஸ் எதால இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நெட்வொர்க் ஸ்லோவா இருக்குன்னு வைங்களேன், இல்ல நிறைய ரெக்வஸ்ட் வருது அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் வந்து அரைஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியா இருக்கும், ஜஸ்ட் ஸ்கேலபிளா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம நோட் வந்து சூஸ் பண்றோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் சூட் which is டக்கு டக்குன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஆப்ரேஷன்ஸ், ஹேண்டில் ஆப்ரேஷன்ஸ் குவிக்லி. அதாவது டக்கு டக்குன்னு என்ன பண்ணும், எனக்கு எல்லா வேலையும் வந்து பண்ணி கொடுத்துரும். ஓகேவா. ஸோ ஆல்ரெடி சொன்னேன், இது என்னதான் பண்ணுது, ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து வர்ற ரெக்வஸ்ட் எடுத்து டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்ணி அதில் உள்ள டேட்டாவை எடுத்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கணும். அப்படி தானே. ஸோ அந்த ஒர்க்கை ஃபாஸ்ட்டாக எனக்கு பண்ணி கொடுக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு யூனிஃபைட் லாங்குவேஜ் விச் இஸ், நான் ஆல்ரெடி சொன்னேன் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லையும் யூஸ் பண்ணுவோம் ஆஸ் வெல் அஸ் நமக்கு பேக் எண்ட்லையும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ரிச் எக்கோ சிஸ்டம். ஓகே. ஸோ அதே மாதிரி இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் லைப்ரரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் டு சூஸ் Node.js. ஓகேவா. ஓகே. ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்னேன், இப்போ சர்வர் சைட்லேயே நமக்கு என்ன இருக்கு, Node.js மாதிரியே மித்த சர்வர்ஸும் நமக்கு இருக்க தான் செய்யுது. கரெக்டா. அப்போ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு ஸோ இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கொடுத்துருக்கோம். இதுக்கும் அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஹெச்பி அண்ட் ஏஎஸ்பி விச் இஸ் பிஹெச்பி யூஸ் பண்ணியும் அதுவும் ஒரு சர்வர் தான், அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெண்ட் வந்து எழுதுவாங்க. ஓகேவா. ஸோ பிஹெச்பி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இந்த ஒரு எலிஃபண்ட் சிம்பிள் போட்டு இருக்கும் தெரியுமா. ஸோ அதை யூஸ் பண்ணியும் நமக்கு எழுதுவாங்க. அதே மாதிரி Node.js வச்சு நான் என்ன பண்ணலாம்னா ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா. ஸோ அப்போ பிஹெச்பியில் எனக்கு என்ன ஆகுதுன்னா டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணுது. அப்போ ஃப்ரண்ட் எண்ட்லேருந்து என்ன பண்ணும், எனக்கு டாஸ்க்கை சென்ட் பண்ணும். கரெக்டாக. ஸோ டாஸ்க்கை அனுப்புறோன்னே என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் டைமில் எனக்கு வெயிட் பண்ணுது. கரெக்டாக. ஸோ வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுது, ரிட்டன் பண்ணி அண்ட் தென் ரெடி ஃபார் நெக்ஸ்ட் டாஸ்க். ஓகேவா. ஸோ அப்போ டாஸ்க் வருதா, அதை வாங்கி வெயிட் பண்ணி அப்புறம் ரிட்டர்ன் பண்ணி அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டாஸ்க்கு ரெடி ஆகுது. ஸோ இதுதான் வந்துட்டு எனக்கு பிஹெச்பியில் நடக்கக்கூடிய விஷயம். ஓகேவா. இதுவே நோட்ல எனக்கு எப்படி ஃபைல் ஹேண்டில் ஆகுதுன்னா ரெண்டுமே சேம் தான், பட் இந்த வெயிட்ஸ் அப்படின்றது மட்டும் இந்த இடத்துல இருக்காது. ஓகேவா. ஸோ டாஸ்க்கை வாங்கும், ரிட்டர்ன் பண்ணும் அண்ட் தென் நெக்ஸ்ட் டாஸ்க்கு ரெடி ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் எனக்கு திருப்பி நடக்குது. ஓகேவா. ஸோ இப்போ அது வெயிட் பண்ணுது, இது வெயிட் பண்ணல, அவ்வளோதானே அப்படின்னா அப்படி கிடையாது. நமக்கு வந்து டைம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டக்குன்னு நமக்கு வந்து கம்மியான டைம்லேயே என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் லோட் ஆகி வரும். ஓகேவா. ஸோ அதுக்குதான் இப்போ நம்ம வந்து க்யூலேயே நிற்கிறோம்னு வைங்களேன். இப்போ ரேஷன் கடையில் போயிட்டு நம்ம க்யூவில் நிற்கிறோம் அப்படின்னா இப்போ க்யூ மூவ் ஆக என்ன ஆகும், எனக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ ஆகும். கரெக்டா. அவங்க போய் என்ட்ரி போட்டு அவங்களோட பொருள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பர்சன் வந்து அந்த இடத்துல இருந்து மூவே ஆவாங்க. கரெக்டா. அப்போ நம்ம நின்னோம் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் க்யூ மூவ் ஆக. அப்படிதானே. ஸோ இதுவே நான் ஒரு மூவி டிக்கெட் வாங்க போய் நிற்கிறேன்னு வைங்களேன், அந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும், டக்கு 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 டக்குன்னு கியூ போயிடும் கொஞ்சம் ஸ்பீட் ஆகுது தானே. கியூ எவ்வளவு நீளமா இருந்தாலும் நான் 10 நிமிஷத்துல என்னால் டிக்கெட் கவுண்டர் கிட்ட போயிட முடியும். அப்படிதானே. பட் ரேஷன் கடையில கியூ கம்மியா இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். கரெக்டா. ஸோ அதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா.
இது பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் எனக்கு வெயிட் பண்ணி எனக்கு ரெக்வஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் இது வந்து என்ன பண்ணாது, எனக்கு வெயிட் பண்ணாது. ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு டாஸ்க் வந்துருச்சா, டக்குன்னு இந்த டாஸ்க்குக்கான ஒர்க் என்ன, ஜஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு டக்குன்னு என்னோட ரெக்வஸ்ட் வந்துருச்சு அப்படின்னா அதை வச்சு என்ன பண்ணும், டக்குன்னு என்னோட டிபி ஆக்சஸ் பண்ணி என்ன பண்ணிடும், எனக்கு ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபைல் ஹேண்ட்லிங் மெத்தட். ஓகேவா? ஓகே, இதுக்கப்புறமா பேசிக் கான்செப்ட்ஸ் என்னென்ன அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ணிக்காதீங்க, ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நோட்டில் வந்துட்டு கன்சோல், இது வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்லேயே படிச்சிருக்கோமா, console.logலாம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கதான். அதே மாதிரி டீபக்கர் அப்படின்னா கோட்ல உள்ள சம் கைண்ட் ஆஃப் எரரை வந்துட்டு எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கு. ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ டீபக்கர் அப்படின்னா எனக்கு கோட்ல இருக்கக்கூடிய சில பக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்றது அந்த மாதிரி. அண்ட் தென் எரர் ஹேண்ட்லிங், அதே தான். ஸோ டொமைன், கால் பேக்ஸ். இதுக்கப்புறம் பஃபர் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா, இப்போ எந்த ஒரு வெப்சைட்டா இருந்தாலுமே எனக்கு பஃபர் ஆனாதான் எனக்கு கரெக்டா லோட் ஆகி வரும். கரெக்டா? ஸோ ஜஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பஃபர்னா எப்படி சொல்றது, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து லோட் ஆகி வரும். கரெக்டா? இப்போ நான் ஏதோ ஒரு விஷயம் சர்ச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னா, சர்ச் பண்ணி எடுக்கிறேன்னு வைங்களேன். இப்போ ஏதோ ஒரு சாங்கே நான் யூடியூப்ல போய் சர்ச் பண்றேன்னு வைங்களேன், என்ன ஆகும், எனக்கு ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகி எனக்கு வரும். கரெக்டா? அது என்னோட நெட்வொர்க் ஆக்சசிபிலிட்டியை பொறுத்து. அப்படிதானே? இப்போ நெட்வொர்க் ஃபாஸ்டா இருக்குன்னா கம்மியான டைம்லேயே டக்குன்னு லோட் ஆகி வந்துடும். இல்லை நெட் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், மெதுவா சுத்தி வரும். கரெக்டா? ஸோ அப்போ பஃபர் அந்த லோட் ஆகி வருது தெரியுமா, ஸோ அதான் வந்துட்டு பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்லேயே வந்துட்டு எனக்கு அந்த வீடியோ நம்ம வாட்ச் பண்ணும்போது பார்த்துருக்கீங்களா, ரெட் லைன் வந்துட்டே இருக்கும். பட் அதுக்கு முன்னாடியே ஒரு கிரே கலர்ல ஒரு லைன் போயிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா? எது வரை அந்த வீடியோ லோட் ஆயிருக்கும், நோட் பண்ணிருக்கீங்களா அதெல்லாம்? எது வரை எனக்கு அந்த வீடியோ லோட் ஆயிருக்கோ அது வரைக்கும் எனக்கு என்ன இருக்கும், அந்த கிரே லைன் லைட்டா இருக்கும். கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெட் லைன் வந்து என்ன ஆயிட்டே இருக்கும், அந்த மேல ஃபில் ஆயிட்டே வரும் நம்ம பாக்குற வரைக்கும். அப்படிதானே? ஸோ அதுதான் வந்து பஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ தென் மாடியூல்ஸ்லாம் நம்மளோட நோட் மாடியூல்ஸ்லாம் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான். அண்ட் தென் டிஎன்எஸ் வந்து டிஎன்எஸ் அப்படின்னா டொமைன் நேம் சிஸ்டம். ஓகேவா? ஸோ இதை பத்தி வந்து நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கும். அது நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ அண்ட் தென் கிளஸ்டர். ஸோ கிளஸ்டர்னா என்ன அப்படின்னா எனக்கு கரெக்டா நேவிகேட் ஆகி எனக்கு கூட்டிட்டு போகணும். ஓகேவா? ஏதோ ஒரு பேஜ் இருக்கு, ஒரே நிமிஷம். என் வாய்ஸ் கேக்குதா? ஹலோ? கேக்குதா? கேக்குது.
ஓகே. ஸோ கிளஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன் கரெக்ட்டா? ஸோ கிளஸ்டர் அப்டின்னா, எனக்கு கரெக்ட்டா நேவிகேட் பண்ணி கொண்டு போற ஒரு நேவிகேஷன் அந்த மாரி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கிளஸ்டர் அப்டின்னா. அதே மாதிரி நெட். ஸோ இப்போ டிஎன்எஸ் சொல்லியிருந்தேன் கரெக்ட்டா? ஸோ டொமைன் நேம் சிஸ்டம். அப்டின்னா என்ன அப்டின்னா, ஷார்ட்டா நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் குடுக்குறேன். அது இப்போதைக்கு அது போதும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ டிஎன்எஸ் அப்டின்னா என்ன? டொமைன் நேம் சிஸ்டம். டொமைன் நேம் சிஸ்டம் அப்டின்னா என்னன்னா, இப்போ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு ஐபி அட்ரஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ ம். இப்போ இது என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரே நிமிஷம். ஐயோ! ஸோ இப்போ ஒவ்வொரு வெப்சைட்க்கும் எனக்கு என்ன இருக்கும்? கண்டிப்பா ஐபி அட்ரஸ் இருக்கும். கரெக்ட்டா? இப்போ இப்போ நம்ம கண்ணுக்கு இப்போ இது வந்து எப்படி தெரியுது? இப்போ canva.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, ஏதோ இதுக்கப்புறமா வெப் டிசைன் ஒரு பாத் இருக்கு. ஒரு ஐடியோட எனக்கு ஜெனரேட் ஆகி இருக்கு. கரெக்ட்டா? ஸோ இப்போ ம். நம்ம பார்க்குறப்போ இது ஹியூமன் ரீடபிளா இருக்கு. அப்படிதானே? பட் இதே விஷயம் எனக்கு கம்ப்யூட்டருக்கு புரியுமா? ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச ஒரே லாங்குவேஜ் பைனரி லாங்குவேஜ் அப்படிதானே? ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் கம்ப்யூட்டருக்கு தெரியும். அப்படிதானே? சிஸ்டம் எத எடுத்தாலுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும் தான் தெரியும். பட் இப்போ இந்த இடத்துல இப்படி இல்லாம நான் நியூ டேப் எடுக்கிறேனே. இப்போ இந்த இடத்துல இப்படி இல்லாம 0 1 1 சாரி 2 வரக்கூடாது 1 மட்டும் தான் வரணும். 0 1 2 போட்டு இப்ப இந்த மாதிரி எனக்கு இருக்கு என்னோட ஐபி அட்ரஸ் அப்படின்னா, இத என்னால கரெக்ட்டா ரீட் பண்ண முடியுமா? அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது. கரெக்ட்டா? ஸோ இப்ப ம். இந்த மாதிரி ஹியூமன் ரீடபிளா இருந்தா தான் என்னால ஈஸியா பார்த்து சொல்ல முடியும். கரெக்ட்டா? இப்போ ம். இந்த டிஎன்எஸ் ஓட ஒர்க் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஹியூமன் ரீடபிளா இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ அப்படியே என்ன பண்ணும்? கம்ப்யூட்டர் ரீடபிளா விச் இஸ் பைனரியா எனக்கு என்ன பண்ணும்? கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? விச் இஸ் ஐபி அட்ரஸ் இருக்கு இல்லையா? ஸோ அத வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஹியூமன் ரீடபிள கம்ப்யூட்டர் ரீடபிள் ஆ எப்படி சொல்றது? கம்ப்யூட்டர் லாங்குவேஜா எனக்கு கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் இந்த டிஎன்எஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்ப இந்த டிஎன்எஸ்லயே இப்ப இது எப்படி ஒர்க் ஆகும்? அது எப்படி அது மாத்துது அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து நெறைய ப்ராசஸ் இருக்கு உள்ள. ஓகேவா? அக்கா அப்பனா பிரைவேட் டிஎன்எஸ் என்ன? பிரைவேட் டிஎன்எஸ் சொல்றாங்கல்ல மொபைல் எல்லாம் இருக்கும்ல. பிரைவேட் டிஎன்எஸ் இருங்க. ஆ. அதாவது டிஎன்எஸ் ஓட ஒர்க்கே என்ன அப்படின்னா, என்னோட என்னோட இந்த மாரி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்கிற ஒரு ஒரு நேம வந்துட்டு ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்ட வந்துட்டு கம்ப்யூட்டர் ரீடபிள் ஃபார்மேட்டா எனக்கு மாத்தணும். இப்ப இதுல ஆஹா, இல்ல. ஸோ இப்ப இதுலயும் வந்துட்டு பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னா, எனக்கு மோர் செக்யூர் அண்ட் என்கிரிப்டடா இருக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இத ஆ. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டொமைன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற இந்த டொமைன் நேம எனக்கு மாத்துறதுக்கு தான் யூஸ் ஆகுது. ஓகேவா? ஆ. பிரைவேட்னா என்ன மோஸ்ட் செக்யூரா இருக்கும். அதே மாரி என்கிரிப்டடா இருக்கும். ஓகேவா? ஸோ அததான் வந்துட்டு பிரைவேட் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ இது இது மாத்துறதுக்குமே எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொன்னுமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல போயிட்டு மாத்தும். இப்ப இந்த query அப்படியே எனக்கு போகுதுன்னு வைங்களேன். இப்ப இந்த query அப்படியே போகுதுன்னா, இப்ப இந்த www டாட் இருக்கா? இது ஒரு இடத்துல இருக்கும். இந்த டாட் காம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த டாட் காம் இது ஒரு இடத்துல இருக்கும். அண்ட் மூலையில இருக்கிற இந்த கேன்வா அப்படின்ற நேம் இது தனியா ஒரு இடத்துல இருக்கும். அப்ப இது என்ன பண்ணும்? எனக்கு ஒவ்வொரு இடத்துலயா போயிட்டு ஃபெட்ச் பண்ணி எடுத்து கொண்டு வர்ற மாரி இருக்கும். ஓகேவா? ம். அப்படிதான் வந்துட்டு இது வந்து ஒர்க் ஆகும். இப்ப www.example.com எனக்கு இருக்கு அப்படின்னா, இந்த query எடுத்துட்டு என்ன பண்ணும்? எனக்கு நேரா ரூட் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு உண்டு டிஎன்எஸ்ல. ரூட் சர்வர் கிட்ட போகும். அப்ப ரூட் சர்வர்ட்ட போறப்போ, அப்போ இந்த www.example.comக்கு வந்துட்டு அப்படியே அதுகிட்ட இருக்குமா? அப்படின்னா கிடையாது. example.com இப்ப இத எடுத்துட்டு ரூட் சர்வர் கிட்ட போனா, இத அப்படியே கன்வெர்ட் பண்ணி குடுத்துருமா? அப்படின்னா கிடையாது. சோ அதுகிட்ட என்ன query இருக்கோ, அது மட்டும் தான் என்ன பண்ணும்? அது கன்வெர்ட் பண்ணி குடுக்கும். ஓகேவா? இப்ப இதுலயே வந்துட்டு 2, 3 இது மாரி உள்ள உண்டு. ஓகேவா? இந்த டாட் காம் வர என்ன பண்ணிருவாங்கன்னா, தனி இதா வந்து பிரிப்பாங்க. அது நீங்க வந்து கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்னு உங்களுக்கு ஒரு பேப்பர் வந்திருக்கா? ஆமா, ஆமா, ஆமா. அதுல இத பத்தி டீப்பா படிச்சிருப்பீங்க. கரெக்ட்டா? இல்லக்கா. படிக்கலையோ? என்ன கேட்டாலும் இல்ல இல்லன்றீங்க. கிளாஸ்க்கு போனது இருந்தா படிக்க ஓ! சரி, சரி. ஓகே, ஓகே. காலேஜுக்கு போவேன். ஆனா கிளாஸுக்கு போ மாட்டேன்.
அதுக்கு ஏன் அப்படி? ஊர் சுத்தம் போக மாட்டேன். ஏதாச்சும் சும்மா லைக் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண அப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு. எனக்கு கிளாஸ்ல இருக்கவே பிடிக்காது. சுத்தமா பிடிக்காது. ஓகே, ஓகே, ஓகே. ஏன்னா பசங்க வந்து கத்திக்கிட்டே இருப்பாங்களா. சோ அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு அவங்களே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப எனக்கு தலைவலி தான் வரும். அதுக்கு ஏதாச்சும் நான் வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிருவேன். அது போன செம்ல நான் காம்படிஷன்க்குலாம் போயிட்டு இருந்தேன். நிறைய காம்படிஷன் போனேன். ஸோ சரி. அந்த ப்ரிப்பரேஷன்ல இருந்தனால லைக் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. எப்படியோ பாஸ் ஆயிட்டு அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. உங்க காலேஜ் அட்டானமஸா இல்ல இதுவா அண்ணா யூனிவர்சிட்டியா? கம்ப்யூட்டர் டிகிரி தான். ஓகே, ஓகே, ஓகே. சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இது அப்படியே மாத்திடுமா அப்படின்னா கிடையாது. இந்த .com வந்து எனக்கு தனி வேற ஒரு சர்வர்ல இருக்கும். ஓகேவா? சோ அங்க இருந்து ம். எடுத்து இப்படி பண்ணி தான் எனக்கு என்ன பண்ணும்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதை என்ன பண்ணிரும் எனக்கு அப்படியே வந்துட்டு ஆமா. இது வந்துட்டு லைக் இப்போ ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்னா வந்துட்டு இப்போ ஸ்கூலுக்குலாம் வந்துட்டு ஒரு இது இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜுக்குனா ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு லைக் எஜுகேஷன் இருக்குன்னா ஒண்ணு இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்குனா ஒண்ணு இருக்கும். ஆபீஸ்க்குனா ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஊர் பேருக்கு ஏத்த மாதிரி இருக்கும். நாட்டு பேருக்கு ஏத்த மாதிரி. அதானே சொல்றீங்க நீங்க? புரியல. லைக் இப்போ வந்துட்டு ஒரு நாட்டுக்கு வந்துட்டு ஒரு .com இருக்குன்னா அது வந்துட்டு ஆல் ஓவர் எல்லாத்துக்குமே இருக்காது. .in அதுக்கப்புறம் .b கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். சோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லாத்துக்குமே நமக்கு .com கிடையாது. கரெக்ட்டா? ஆ. ஆ. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒவ்வொரு இதுக்குமே ஆர்கனைசேஷனுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லைக் ஐடி கம்பெனிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டு டிஃபரெண்டா இருக்கும். ஆமா ம். ஸ்கூல் காலேஜஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த வந்துட்டு மாரி ஹாஸ்பிட்டல். ஒவ்வொரு மாரி இருக்குமா? சோ அந்த ஒவ்வொரு மாரி இருக்கிறத சாரி பைனரியா மாத்தாது. விச் இஸ் கம்ப்யூட்டர் ரீடபிளா மாத்தும். ஓகேவா? சோ பைனரியாலாம் மாத்தும். இந்த மாரி என்ன பண்ணும் அப்டின்னா, ஒரு அட்ரஸ வந்து எனக்கு ஜெனரேட் பண்ணி மாத்தும். இப்படி மாத்துற வொர்க்க பண்றவங்க தான் இந்த டிஎன்எஸ் சர்வர். ஓகேவா? ஆ. புரிஞ்சுதா டிஎன்எஸ்னா என்னன்னு? ஆ புரிஞ்சுது. ஓகே, ஓகே. டிஎன்எஸ். சரி, ஓகே. டேட்டா நெட்வொர்க் சர்வர். ஆ டொமைன் நேம் சிஸ்டம். நானும் ஒண்ணு பாக்கிறேன். ஓகே. ஏதோ நீங்க டொமைன் நேம். ஆல்ரெடி வந்துட்டு நோட் இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்துட்டு ரியாக்ட் அப்பவே இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. கரெக்ட்டா? ஆ, ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். அதான் இன்ஸ்டால் நினைக்கிறீங்க. பண்ணேன். ரியாக்ட் இன்ஸ்டால் ரியாக்ட் பண்ணேன். அப்போ கம்ப்யூட்டர் ரீபூட் அடிச்சேன். டெலிட் ஆயிருக்கு நினைக்கிறேன். திரும்பி இன்ஸ்டால் பண்ணணும். அப்படியா? படிக்க முடியும். இதாயிடுச்சுன்னா அத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஆ. இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட்லயோ இல்ல விஷுவல் டெர்மினல்லயோ ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு நோட் ஹைஃபன் வி போட்டு பாருங்க. உங்களுக்கு டவுட்டா இருக்குன்னா எனக்கு திரும்பி போர்ட்ஃபோலியோ பண்ணணும். ரியாக்ட்ல. எதுவுமே ஓபன் பண்ணல. அதான் வர மாட்டேங்குது. சரி. அப்ப இந்த இப்போ ரியாக்ட் அதுக்கப்புறம் இந்த விஷயங்கள்ல வந்துட்டு தனியா இது கிடையாதா? ஐ மீன் இப்போ நமக்கு கூகுள் கொலாப்ல இருக்குல்ல அந்த மாதிரி எதுவும் கிடையாதா? ஆன்லைன்ல யூஸ் பண்ற மாதிரி. கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன். நான் இதுவரை அப்படி இது பண்ணதில்ல. கிட்ல தான் நம்ம புஷ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஆஹ் ஏன்னா நான் வந்துட்டு இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா பைத்தானுக்கு வந்துட்டு கொலாப் யூஸ் பண்ணுவேன்னா அப்போ அது ஆமா யூஸ் பைத்தானுக்கும் கொலாப் உண்டு. அது யூஸ் பண்ண ஈஸியா இருக்கு. அந்த அந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு அது டேட்டா டிரைவ்ல சேவ் ஆயிரும். அப்போ தொலைஞ்சு போகாது. அது பாட்டுக்கு இருக்கும். உம் அது யூஸ் பண்ணல அதுக்கு அதான் இதுக்கு எதனா இருக்குமான்னு சொல்லிட்டு கேட்டேன். இதுக்கு அப்படிலாம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அப்படி ஏதாவது ஒர்க் பண்ணும் ரொம்ப இதுல வைக்க முடியல அப்படின்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு கிட்ல வந்துட்டு இது கிரியேட் பண்ணி கிட்ல புஷ் பண்ணி வைங்க. ஓகே ஓகே. என்ன இருக்குல்ல நீங்க உங்களுக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னா விஷுவல் இது சாரி விஷுவலா டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு நோட் ஹைஃபன் வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. ஓகேவா? இந்த மாதிரி வெர்ஷன் ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னாலே நமக்கு வந்து நோட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுல வந்துட்டு npm install node mon இந்த கமெண்ட் போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே. npm install NPM கன்ஃபார்ம் பண்ணது node package manager. ஓகே. node package manager. புரிஞ்சு புரிஞ்சு. ஓகே, ஓகே, ஓகே.
அதே மாதிரி என்பிஎக்ஸ் அப்படின்னா நோட் பேக்கேஜோட எக்ஸிக்யூட்டை தான் என்பிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த கமாண்ட் கொடுத்து நோட்மானு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து இது சர்வர் ரன் பண்றப்போ இது வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? இன்ஸ்டால் பண்ணலாம், இல்லைன்னா ஹைஃபன் ஜி போட்டு குளோபலாவும் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி வேணா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேவா? பட் நோட்மானும் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகேமா, இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே. ரிமைனிங் உள்ளது நாளைக்கு கிளாஸ்ல வந்துட்டு பார்ப்போம். இன்னைக்கான செஷன் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதுக்கா, புரியுது. எதுவும் டவுட்ஸ் இருக்கா இதுல? டவுட்ஸ் இருந்ததுன்னா கேட்பேங்க. இல்லக்கா, டவுட்ஸ் இல்லக்கா. அப்புறம் நீங்க வந்துட்டு நான் கிளாஸுக்கு போகணும்னா எனக்கு எதுவுமே தெரியாது நினைச்சாதீங்க. எல்லாத்தையும் புக்ல உட்காந்து படிச்சிடாது. கொஞ்சம் ஏதோ தெரியும். கிளாஸுக்கு போறதுனால எதுவுமே படிக்கல நினைச்சாதீங்க. இல்ல ஆக்சுவலா கிளாஸ்க்கு போறவங்கள விட போகாதவங்க தான் இங்க வந்து நல்லா படிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி உல்டாவா தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பாத்திருக்கேன். நான் எக்ஸாம்ல A+. ஓகே ஓகே ஓகே. என்ன பண்றது? கிளாஸ் போக பிடிக்கலக்கா, ஏன்னே தெரியல. சுத்தமா பிடிக்கல. இன்னும் ஒரு லைக் 3 மந்த் தான் இருக்கு காலேஜ். அகாடமிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் கிடையாது. நம்ம வந்து இன்ஜினியரிங் தானே, அது ஜஸ்ட் நீங்க வந்து பாஸ் பண்ணிட்டு இது இல்லாம நீங்க பாஸ் பண்ணிட்டு போனாலே போதும். ஓகேவா? ஜஸ்ட் உங்களோட ஸ்கில்ஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நம்ம அகாடமிக்ஸ்ல வந்துட்டு 9.8 சிஜிபிஏ வச்சிருந்தா கூட அவன் வந்து கூப்பிட்டு வேலை கொடுக்க மாட்டான். நம்ம சிஜிபிஏ கம்மியா வச்சுட்டு நம்ம கிட்ட ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னாலே அவன் வந்து எடுத்துருவான். சோ அதுவும் பண்ணுங்க. அரியர் வச்சு கிளியர் பண்ணலாம். சில கம்பெனி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்றப்பவே எனக்கு வித்தவுட் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் அப்படின்றான். வித்தவுட் அரியர்ஸ் கிடையாது, வித்தவுட் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ன்றான். அப்போ ஃபர்ஸ்ட் செம்ல இருந்தே யாருக்கெல்லாம் அரியர் இல்லையோ அவங்கள மட்டும் நான் இன்டர்வியூக்கு எலிஜிபிள் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சில கம்பெனி வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டோம். உனக்கு அரியர் இருந்தாலும் பரவாயில்ல, நீ கரண்ட் செம்ல அரியர் வச்சா கூட பரவாயில்ல, நீ கம்பெனி வா, அப்புறம் சைட்ல நீ இது பண்ணி கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொரு கம்பெனி டிபெண்ட் பண்ணி இருக்கும். இல்ல பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குல்ல, லைக் இந்த எம்என்சி கம்பெனிலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் வந்துட்டு இது பார்ப்பாங்களோ, அரியர் பார்ப்பாங்களோ? எனக்கு கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. இதுக்கு முன்னாடி வச்சது அதெல்லாம் கூட பிரச்சனை கிடையாது. பட் கிளியர் பண்ணிருக்கணும் அவங்களுக்கு, அவ்வளவுதான். நான் இப்போ ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன். ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. போன செம்ல 5 இருந்துச்சு, இப்போ 1 தான் மிச்சம் இருக்கு. எல்லாத்தையும் எழுதிட்டேன். இப்போ என்னன்னா அன்னைக்கு வந்து என்கிட்ட பேசுனாங்க. அவங்க சொன்னாங்க அவங்க வந்து நெஸ்லே இருக்குல்ல, நெஸ்லே அந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கல்ல, ப்ரொடியூஸ் அந்த கம்பெனி வேலை பார்க்காங்க. அவங்க வந்துட்டு லைக் அரியரை இதுல இருந்து எடுப்பாங்க. ஆமா, அதுவே பெரிய பெரிய கம்பெனி தான். அது அப்படி சொன்னாங்க என்கிட்ட. ஓகே ஓகே. பட் நீங்க வந்து கிளியர் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஒண்ணுதானே இருக்கு, அதை எழுதி கிளியர் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா இப்ப வர கரண்டா என்ன பண்ணிட்டான் அப்படின்னா 7th செம்மோட யாருக்கெல்லாம் அரியரே இல்லையோ அவங்கள மட்டும்தான் வந்துட்டு அடுத்த கிராஜுவேட் இதுக்கு அனுப்புறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 8th செம்ல நம்ம கிளியர் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து அவன் தனியா இன்னொரு நாள் வந்து கிராஜுவேஷன் கொடுக்குற மாதிரி பண்றான். அதனால 7th-க்குள்ள 6th-க்குள்ள எல்லாத்தையும் வந்துட்டு நீட்டா கிளியர் பண்ணிருங்க. அவ்வளவுதான். ஸ்கில்ஸ் தான் நமக்கு வந்து மேட்டர். ஸ்கூல்ல வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க, ஸ்கூல்ல யாருமே வந்து ஸ்கில்ஸ் படிச்சா போதும் அப்படின்னு ஒருத்தர் கூட சொல்லுங்க. எல்லாரும் வந்து படி மார்க்கெட் அப்படிதான் சொல்லுவாங்க. லைக் இங்கேயுமே அதேதான் சொல்றாங்க. நீ ஸ்கில் வச்சு என்ன பண்ண போற, மார்க் வேணும் அப்படின்றாங்க. நான் கேட்டேன் லைக் எங்க மேம் ஹெச்ஓடி சொல்றாங்க அப்படி. அப்ப நான் ஹெச்ஓடி கிட்ட கேட்டேன், இப்படி சொல்றீங்க, அப்போ இங்க படிச்சு வச்சு நான் எங்க போய் என்ன வேலை பார்க்க நான் கேட்டேன். இங்க படிச்ச எதுவுமே ஐடி கம்பெனில வர்றதில்ல, அப்ப இங்க படிச்ச என்ன புண்ணியம் நான் கேட்டேன். அப்புறம் நான் உங்க போய் டீச்சரா தான் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹெச்ஓடி அதுவும் சரிதான்டா, அப்படி சரி ஒன்று பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. ஆனா அகாடமிக்ஸ் வந்து வச்சுக்கோங்க, நான் வேண்டாம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அகாடமிக்ஸ் வந்து இருக்கட்டும், பட் ஸ்கில்ஸ் நிறைய இருந்தாலே வந்துட்டு போதும். இல்ல சிஜிபி இருக்கு, சிஜிபி இப்ப என்கிட்ட 7.8 என்னமோ இருக்குது. அரியர் கிளியர் பண்ணா ஏறும்ல சிஜிபி? ஏறும் தான் நினைக்கிறேன். அப்பனா ஏறிடும், அப்போ பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் செம்ல நிறைய சிஜிபி வச்சிருந்தேன், லைக் 9.2 கிட்ட நம்ம வச்சிருந்தேன். அதுதான் இன்னும் வந்துட்டு 6 கீழே கொண்டு போகாம இருக்குது. எனிவேஸ்
ஓகே ஓகேக்கா. சரி, ஓகேம்மா. நான் லீவ் ஆகிறேன். ஓகே. தேங்க் யூ. தேங்க்யூ.